ஐயா, மிதுன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது? எல்லாமே இருந்தும் பணம் வராமல் சுருண்டு படுத்திருந்தார்கள் தான் சொல்லணும். இதுவும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகம். நண்பர்களால் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி, கல்வி, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே நல்ல ஒரு பிரமாதமான காலகட்டம். பரிகாரங்கள் சொல்லிட்டா இன்னும் செழிப்பாயிருவாங்க. செவ்வாய் ராகு பார்வைக்கு தான் நம்ம பரிகாரங்கள் பிரதானமா எடுக்கணும். துர்கா வழிபாடுதான் செவ்வாய்க்கிழமை. ஐயா, சுகமே சொல்லுயா. வணக்கம் சார். ஐயா, மிதுன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது? அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் 3ஆம் தேதி துலா ராசிக்கு வருது. பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது. செவ்வாய் உங்களுக்கு துலாம்ல இருக்கு, அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக போகும். இப்போ புதன் துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும், விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோடன் சேர்ந்துரும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது. குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி கடகமனைக்கு சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார். அப்போ குருவுக்கு உச்சபலம் கிடைக்கும். ராகு என்ன பண்ணும், செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும். பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு 4வது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார். சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் 9ஆம் தேதி கன்னிமனையில் நீசமடைய போகிறது. இந்த நீச சுக்கிரனை வக்கர சனி உக்கிர பார்வையாக பார்க்க போகிறது. இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியில் இருந்து துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது 17ஆம் தேதி 10வது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம், சுக்கிரன் நீசம், குரு உச்சம், செவ்வாய் ஆட்சி. துலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குருமங்கள யோகம். விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை, அதுவும் குருமங்கள யோகம். குரு சனி பார்வை. நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா, இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக பார்ப்போம். அதாவது ஜென்ம குரு வன்ம குரு அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் சொல்லடை உண்டு. இப்போ அந்த வன்ம குரு ராசியை விட்டு வெளியில போகுது அப்படின்னாவே மிதுன ராசிக்காரங்க இந்த தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுல ஏதாவது மிச்சம் இருந்தா வச்சு வெடிக்கலாம். ஆனா 2வது வருமான சந்தில போய் நிக்குது. ஆமா, 2ஆம் இடம் குருவுக்கு முதல் தரமான ராஜயோகம் இல்லாம உச்சபலம், அதுவும் இல்லாம 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். 10ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது. இதுவும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா மிதுன ராசிக்காரர்கள் எல்லாமே இருந்தும் பணம் வராமல் சுருண்டு படுத்திருந்தார்கள்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கெட்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் இல்லாமல் கேஷ் வைத்து கொண்டு வெளியே நடமாடக்கூடிய அமைப்பை மிதுன ராசிக்காரர்கள் பெறுவார்கள். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சபலமா தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களை குறிகாட்டுதான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அப்போ பணத்தை திருப்பி கொடுப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பிரிவினையை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே திரும்ப அமர்ந்து பேசி ஒரு குட் நியூஸ், ஒரு பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம். வெற்றி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் நீசம் அடைந்தாலும் அது 4-5 பரிவர்த்தனையாகவும், நீசமடைந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு திரிகோண பலம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம். சூரியன் நீசமுமே இவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம். ஏன்னா சூரியன் நீசமாகி சுக்கிரனுக்கு கேந்திர பலம். அப்போ எந்த ஒரு விஷயமுமே முதல் பால்ல ஒழுகலனாலும்
2வது பால் 3வது பால்ல கண்டிப்பா இவர்களுக்கு விழுகும். அது கேரண்டி, எழுதி வச்சுக்கலாம். இதுக்கு சப்போர்ட்டிவா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாபஸ்தானாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது. இப்போ உங்களுக்கு 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, இது 3மே பூரண பலம் பெறுகிறது. கோச்சாரத்துல அதிகபட்சமான சுப பலன்களை மிதுன ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். இவங்கதான் நம்பர் 1 போல தெரியுது நீங்க சொன்ன பயிற்சியிலையும். இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கோங்க, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 6க்கு 12. அப்போ ருணம் ரோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் விரயத்துல போறதுனால கடனா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி, ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அத கடைசியில செவ்வாய் ஆட்சி ஆனாலும் உச்ச குரு ஆட்சி செவ்வாயை பார்ப்பதும் குரு மங்கள யோகம் வரும். இப்போ இவங்களுடைய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பொலிவு. 4ஆம் இடம் பலம் பெறுது, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, பல வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது, ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் பண்ணுவது, நாங்க ஒரு உயர் அந்தஸ்துல இருக்கோம் அப்படின்னு எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய அமைப்பு. பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா புத்திகாரகன் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. நாளைக்கு என்ன வரப்போகுது, அட்வான்ஸ்மெண்ட் என்ன என்பதை யூகம் செய்து அதற்கேற்றார் போல் தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள். வரக்கூடிய டெக்னாலஜியை இவர்கள் இப்போ அமர்ந்தே சொல்வார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு நடக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அபிவிருத்தி, நம்மளால குழந்தைகளை நன்றாக கவனிக்க முடியலன்னா கூட ஒரு தெளிவு, ஒரு தீர்வு, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல டெவலப்மெண்ட், வயதை அனுசரித்து அது சுபகாரியங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்கள், இது எல்லாமே ஏற்படும். இதுல ஹைலைட் என்னன்னா தொழில் ஸ்தானம். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு நிதியை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களின் பார்வை விழுகிறது. லாபஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறது. லக்னாதிபதி ராசியாதிபதி மிதுனத்துக்கு அதிபதி புதனே லாபத்தை பார்க்கிறார். கோச்சாரத்துல நம்ம ஆர்டர் பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு சுப பலன் கிடைக்கிறது. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது சாமி. இப்ப மிதுனத்துல ஆல்ரெடி ஒரு லக்னத்தை வச்சு ஒரு ஜாதகர் இருக்காரு. அவருக்கு குரு அந்த இடத்துல இருக்கு, 2ஆம் இடத்துல குரு இருக்கு. இப்ப கோச்சார குரு அங்க போனா டபுள் போனஸ் அவருக்கு. எப்பொழுதுமே ஜோதிட விதியே ஒரு நேட்டல் ஹாரோஸ்கோப்ல ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேல் கோச்சார கிரகம் பயணிக்கும் பொழுது அதனுடைய பிளஸ் பாயிண்ட் அதிகரிக்கும். இதுல இப்ப நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லிட்டேன். மறைமுகமா இதுல நிறைய பலன்கள் இருக்கு. இப்ப சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசம் அடையுதா, இப்போ குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, அன்னெசரி லவ், சில இடங்கள்ல வெளிநாடுகள் எல்லாம் நிறைய அந்த லிவிங் டுகெதர், கோயிங் ஸ்டடி, இதெல்லாம் கட் ஆகும். ஏன்னா சுக்கிரன் அங்கு நீசம். புத்திரஸ்தானத்தில் புதனா, அப்ப குழந்தைகள் கல்வியை நோக்கி பயணிப்பார்கள், புத்திசாலியா இருப்பாங்க. புத்திசாலித்தனத்தை நோக்கி அடுத்தது நான் PhD பண்றேன், அங்க போய் MS பண்றேன், MTech பண்றேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் அறிவுபூர்வமான விஷயத்தை நோக்கி பயணிப்பார்கள். 100% உண்மை சாமி. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச மிதுன லக்னத்துக்காரரு அவங்க பொண்ணை PhD சேர்த்து விட்டுருக்காரு PhD காலேஜ்ல. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நிறைய ஏற்படும். செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாயாகவும் செயல்படும். அப்ப என்ன ஆகும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தீர்வு ஏற்படும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் இவர்களுக்கு நல்லது. ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வார்கள். நண்பர்களால் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். வயதை அனுசரித்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் ராகுவை பார்க்க போகிறார். அப்ப அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்பா வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தங்க அப்பாவை லஞ்சம் வாங்குவதற்கும் தூண்டுவார். ஏன்னா செவ்வாய் இங்க எதிரியை குறிக்குதா, இந்த எதிரி என்ன பண்றாரு, ராகுவை பார்க்குதா, அப்போ எதிரி அப்பாவை தூண்டி விடுவார். மிதுனத்துக்கு 9 நாளா சொல்றீங்க, கும்பத்துல இருக்கிறது, ரைட்? இதெல்லாம் பலன்களை எப்படி பிரித்து, ஆமா ஆமா ஆமா, நான் அப்பாவுக்கு அப்புறம் யோசிச்சேன் மிதுனத்துக்கு 9 கும்பமாச்சேன்னு. இந்த பக்கம் அப்பாவை குறிகாட்டக்கூடிய சூரியன் நீசமா, ராகு தனக்கு திரிகோணங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் இருக்குதோ அதனுடைய பலனையும் உறிஞ்சி மொத்தமா வெளிப்படுத்த
ஏற்படுத்துவார். ஓ, இதைத்தான் நான் ராகு தலை விரித்து ஆடுவாருன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, பொது வாடிக்கையாளர்கள், ஈவினிங் வாங்க சார் டின்னர்ல நான் வச்சு உங்களுக்கு ஒரு ஆர்டரை க்ளோஸ் பண்ணி தரேன்னு ட்ரிங்க்ஸை ஊத்தி விடுவார்கள். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு அடக்கி வாசிச்சோம் அப்படின்னா இயற்கையா நேர்மையா நமக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே பிரமாதமாக இருக்கிறது. அப்ப தேவையில்லாத இந்த சைடு இன்கம் எல்லாம் தேவையில்லை. இதையே நீங்கள் ஒழுங்கா பவ்யமா ஒழுக்கமா பண்ணினா 6 பாலும் 6 அடிக்கலாம். அதுக்கப்புறம் 1-2 வைடு நோ பால் வாங்கி அதுலயும் 6 அடிக்கலாம். ஏன்னா 10ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் பூரண பலம் பெறுகிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சூரியனுக்கும் நீசபங்கம் ஏற்படுகிறது, சுக்கிரனுக்கும் நீசபங்கம் ஏற்படுகிறது. பிரமாதமாக ஒரு வெற்றி வாய்ப்பை அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் பெறுவார். நிச்சயமா நிச்சயம். ஆண்களுக்கு குறிப்பா ஏதாவது சொல்லணுமா? வியாபாரம், கல்வி, வேலை வாய்ப்பு இதுல எல்லாமே நல்ல ஒரு பிரமாதமான காலகட்டமா இருக்கிறது. ஆனா எச்சரிக்கையா என்ன சொல்லணும், நேர்மையா இருக்கணும்னு சொல்லிடணும். இல்லன்னா போய் சிக்கிடுவீங்க. இப்ப மிதுன ராசிக்காரர்களுடைய அப்பாக்கள் ரொம்ப நேர்மையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பித்ருஸ்தானத்துலதான் செவ்வாய் பார்வை வந்து விடுது. நிச்சயமா. பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயா எடுத்துக்கிட்டாலும் 7ஆம் அதிபதி குருவா எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே இவர்களுக்கு சுபபலன் தான். அதனால இவர்கள் உடல் உஷ்ணம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். வேற ஒன்றும் லேடிஸ்க்கு டென்ஷன் இல்லை. பிளஸ் பாயிண்ட். நிச்சயமா. மிதுன ராசிக்கு இவ்வளவு சொல்லிட்டோம், பரிகாரங்கள் சொல்லிட்டா இன்னும் செழிப்பாயிருவாங்க. செவ்வாய் ராகு பார்வைக்கு தான் நம்ம வந்து பரிகாரங்கள் இதுல பிரதானமா எடுக்கணும். துர்கா வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கள்ல பண்ணலாம். இதை தவிர இவர்கள் வந்து அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடு, அஷ்டமி திதிகள்ல வாராகி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, துர்கா வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு நல்லா கைப்படும். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்க.